இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கூட்டாஞ்சோறு தான் ஆக போறோம். சின்ன தேவையான பொருள் எல்லாம் பாத்துங்க. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அங்க பாருங்க காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, எங்க பாருங்க உருளைக்கிழங்கு அரைச்சிட்டு இருக்கேன். அங்க அரிசி ஊற வச்சாச்சு. 5 படி அரிசி போட்டுருக்கோம், 10 படி தண்ணி ஊத்துவோம். அதுக்கப்புறம் எங்க பாருங்க நெய், எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், உப்பு. இது வந்து வேர்க்கலையா வறுத்துட்டு காஞ்ச மிளகாய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து ரைஸ்ல போடுறது. கூட்டாஞ்சோறுல நல்லா இருக்கும் டேஸ்டா. ஊத்தி கடுகு போட்டாச்சு. பச்சை மிளகாய் அடுத்தது தேவையான அளவு வெங்காயம். முடியல சாறு தேர்ந்து முழுக்கா அது மட்டும். தேவையான அளவு தக்காளி போட்டாச்சு. தேவையான அளவு கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு போடுறோம். நல்லா சூப்பரா குக் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தேவையான அளவு நெய், தேவையான அளவு மிளகாய் தூள். இங்க பாருங்க தேவைப்படி தண்ணி ஊத்துறோம். இன்னும் கொதி வரல, இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். ஓகே, இங்க பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு. இப்ப நம்ம அரிசி போடுறோம் பாருங்க. இப்ப நல்லா கலரி விட்டுட்டு அவ்வளவுதான், திட்டமாயிடுச்சு. அவ்வளவுதான். இங்க போய் எடுத்தனா கரெக்டா அழகா இருக்கும். கிட்ட போ. இங்க பாருங்க நல்லா சாப்பாடு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா ஆயிடும். இலை போட்டு தம் போட போறோம். மூடுங்க, மூடி வச்சு தம்மு. ஓகே, அங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இறக்கிடலாம் சாப்பாட. இங்க பாருங்க வாழை இலை எடுத்தாச்சு. சாப்பாடு சாமியா ரெடி ஆயிடுச்சு. இதுல இன்னொரு ஹைலைட் ஒண்ணு இருக்குங்க, லாஸ்டா போடுறாங்க பாருங்க. இது என்னன்னா வேர்க்கல்லையும் காஞ்ச மிளகாவும் பொடி பண்ணி அதெல்லாம் எடிட்டிங் தானே, ஃபுல்லா எடிட்டிங் பண்ணிடலாம். போடுங்க போடுங்க. தினேஷ், நாங்க செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்கு? ஃபுட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? சூப்பரா செஞ்சிருக்கோமா? சரி, ஓகே.